ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ரைஸ் வித் கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். லெமன் ரைஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். 2 லெமன், ஒரு துண்டு இஞ்சி, 7 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிப்புக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கருணக்கிழங்க வெட்டி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். லெமன் புழிஞ்சு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு வந்துடுச்சு, அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் மசாலா தடவி வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு ஃபுல்லாக படுற மாதிரி மசாலா தடவி வச்சுக்கலாம். மசாலா தடவி வச்சாச்சு, அது ஊறட்டும். அதுக்குள்ளே லெமன் ரைஸ்க்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அது கூடவே இஞ்சி துண்டும், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அந்த லெமன் கரைசலும் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கருணக்கிழங்கும் நல்லா ஊறியிருக்கும் மசாலாவோட. தோசைக்கல்லில் வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. லெமன் ரைஸும் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.